ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நெக்ஸ்ட்டு 8.4 ரைட்ஸ் ஆஃப் அ பெயிலார். ஒரு பெயிலாருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், பெயில்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த குட்ஸை எப்போ வேணாலும் இவர் டிமாண்ட் பண்ணலாம். மூணாவது, ஏதாவது ராங் நடந்ததுன்னா அதுக்காக அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கும் அவருக்கு ரைட் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து டியூட்டிஸ் என்னென்ன அவர் கடமை வந்து பெயிலிக்கு மேலே இருக்கோ அந்த பெயிலி அந்த கடமைக்காக செய்ய தவறினாலோ அதுக்கான கேஸ் போடுறதுக்கும் இவருக்கு ரைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு கிளைம் காம்பன்சேஷன். அந்த தவறுதல் ஏதாவது நடந்தாலோ இவருக்கு அதனால் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டாலோ அந்த நஷ்டத்திற்கான இழப்பீடு வாங்கிறதுக்கு இவருக்கு எல்லா ரைட்டும் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒன்றொன்னா விரிவாக பார்க்குறோம். ரைட் டு டெர்மினேட் த பெயில்மெண்ட், செக்ஷன் 153. பெயிலாருக்கு வந்து எப்போ அந்த தோணுதோ அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ சப்போஸிங் இவர் குட்ஸு கொடுத்த பின்னால் அந்த பெயிலி வந்து பொருட்களை இவர் விருப்பப்பட்ட வகையில் பார்த்துக்கல அல்லது அந்த பெயில்மெண்ட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கல அப்படின்னு சொன்னால் எப்போ வேணால் இவர் அந்த பெயில்மெண்ட் அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம். அதாவது அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், ரத்து செய்யலாம். அதுதான் வந்து டெர்மினேஷன் ஆஃப் பெயில்மெண்ட். அது செக்ஷன் 153. நெக்ஸ்ட் இஸ் ரைட் டு டிமாண்ட் பேக் த குட்ஸ், செக்ஷன் 159. இப்போது ஒரு பொருட்களை வந்து சும்மா அவருக்கு கொடுத்துருந்தாரு, லென் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் பெயிலார் வந்து அந்த குட்ஸை எப்போ வேணால் அதை வந்து திருப்பி கேட்கலாம். ஒன்றா அந்தக்கான காலக்கெடு முடியறதுக்குள்ளேயோ அல்லது எந்த நோக்கத்துக்காக அந்த பொருள் இவரிடத்துல கொடுக்கப்பட்டதோ அந்த இது முடிஞ்சால் அந்த பொருளை இவர் திருப்பி வாங்கிறதுக்கு கேட்கலாம். எக்ஸாம்பிள் 21, ஏ வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறதுனால அவருடைய நகைகள் ஆர்னமெண்ட்ஸை பி கிட்ட பத்திரப்படுத்தி வைக்குமாறு ஒரு மாதத்துக்கு பார்த்துக்கிறதுக்கு கொடுக்குறாரு. ஆனால் ஏ வந்து ஒரு வாரத்துக்குள்ளாக திரும்பி வந்துடுறாரு. அப்படி திரும்பி வந்த பின்னால் ஒரு மாதத்திற்கு வைத்துக்கொள்ள கொடுத்துருந்தால் கூட இவர் திரும்பி வந்துவிட்ட காரணத்தினால அந்த பொருட்களை அந்த ஆர்னமெண்ட்ஸை அவர்கிட்ட இருந்து திரும்பி கேட்குறதுக்கு இவருக்கு ரைட் இருக்குது. ஆனால் அந்த ப்ரீமெச்சூர் ரிட்டர்ன் ஆஃப் த குட்ஸ்னால் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு இவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உபயோகப்படுத்திக்க சொல்லி கொடுத்துட்டு ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே பெயிலார் கேட்டதுனால பெயிலிக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அந்த நஷ்டம் வந்து இவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதோ அந்த பொருட்களை இவர் வச்சுருந்ததுனாலேயோ பயன்படுத்துறதுனாலேயோ அவருக்கு கிடைச்சக்கூடிய லாபத்தை காட்டிலும் நஷ்டம் அதிகமாக இருந்தால் அந்த நஷ்டத்தை பெயிலார் வந்து ஈடு செய்யணும் அப்படிங்கிறதும் பெயிலார் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரைட் டு ஃபைல் அ சூட் அகெயின்ஸ்ட் அ ராங் டூயர். இது வந்து நெக்ஸ்ட்டு பேஜஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். நெக்ஸ்ட் வந்து ரைட் டு சியூ த பெயிலி. பெயிலியை எந்த தவறுதலான ஒரு பயன்பாட்டை யூஸ் பண்ணாரோ இல்லை அந்த பொருளுடைய பயன்பாட்டினால இவருக்கு ஏதாவது பெயிலாருக்கு ஏதாவது நஷ்டம் இருந்தாலோ லைபிலிட்டிஸ் ஆச்சுனாலோ பெயிலி மேலே அந்த நஷ்டங்களை ஈடு செய்கிறதுக்காக இவர் அவர் மேலே வழக்கு தொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் டு காம்பன்சேஷன். சப்போஸிங் அந்த பெயில்மெண்ட் கொடுத்ததில் குட்ஸில் ஏதாவது டேமேஜ் ஆச்சு
இவர் வந்து இந்த பெய்லி வந்து அதை தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க, இல்லை அதனோட கூட வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெய்லார் வந்து அதற்கான நஷ்டத்தை ஈடு செய்ய சொல்லி பெய்லிகிட்டேருந்து கேட்டுக்கலாம். இது வந்து ரைட்ஸ் ஆஃப் பெய்லாராக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் ஆஃப் பெய்லி. ரைட்ஸ் ஆஃப் பெய்லி என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் டு டெலிவர் த குட்ஸ் டு எனி ஒன் ஆஃப் த ஜாயிண்ட் பெய்லார்ஸ். அதாவது இப்போ ஒரு பெய்லார் அப்படிங்கிறவர் ஒரு நபர் இல்லாமல் ஒரு 2-3 பேராக இருந்து அவங்க ஜாயிண்ட்டாக இவர்கிட்ட குட்ஸை பார்த்துக்கிறதுக்காக பெயில் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பெய்லிக்கு ஏதோ ஒரு ஜாயிண்ட் ஓனர்கிட்ட கொடுக்கறதுக்கு இவருக்கு ரைட் இருக்குது, யார்கிட்ட வேணால் கொடுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த கான்ட்ராக்டில் அப்படி இல்லை, இவர் யாரோ ஒரு நபர் கூட கொடுக்கக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து வரும்போது கொடுக்கணும், இல்லை இன்னாருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கண்டிஷன் மென்ஷன் ஆகியிருந்தால் இவர் அதன்படி தான் நடக்கணும். அப்படி இல்லாமல் அதில் எந்த விதமான இதுவும் கண்டிஷனும் அந்த கான்ட்ராக்டில் இல்லாமல் இருந்தால் ஜாயிண்ட் பெய்லி யார் ஓனராக இருந்தாலும் ஜாயிண்ட் ஓனர்ஸ் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட அந்த குட்ஸை இவர் ரிட்டர்ன் பண்ணலாம், யார் இடத்துல வேணாலும் இவர் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது இவரோட பெய்லியோடைய ரைட்டாக பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 22 டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள். A, B and C வந்து ஒரு ஜாயிண்ட் ஓனர். அவங்க வந்து Dன்னு இடத்துல ஒரு பொருளை வந்து ஒரு மாதத்திற்கு பார்த்துக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஒரு மாதம் முடிஞ்ச பின்னால் D வந்து ஏபிசி 3 பேர்கிட்டையும் கொடுக்கலாம், அல்லது ஏ, பி அல்லது சி யாரோ ஒருவரிடத்துலையும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் டு இன்டெமினிட்டி செக்ஷன் 166. பெய்லிக்கு ஏதாவது லாஸ் ஏற்பட்டால் பெய்லார் வந்து அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணிக்கலன்னாலோ அல்லது அவர் சொன்ன கண்டிஷன் படி இவர் கொடுத்ததால் செயல்பட்டதால் இவருக்கு ஏதாவது பெய்லிக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டாலோ அந்த நஷ்டத்தை பெய்லார் ஈடுகட்டணும். இந்த பெய்லாருக்கு வந்து அந்த குட்ஸ் மேலே எந்த உரிமையும் இல்லை. ஆனால் பெய்லி வந்து ஒரு நல்ல நம்பிக்கையில் அதை வந்து பெய்லார்கிட்டையே திருப்பி கொடுக்குறாரு, அல்லது பெய்லாருடைய டைரக்ஷன் படி யாருக்காவது திருப்பி தர்றாருன்னா பெய்லார் வந்து அந்த பெய்லிக்கிட்ட சொன்னதுனால தான் பெய்லி அந்த குட்ஸை வந்து அவர் சொன்ன இதுக்கு கொடுக்குறாரு. அப்போ பெய்லிக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. அந்த குட்ஸை டெலிவரி பண்ண அதனுடைய ஓனர்னு ஒருத்தர் வந்து நஷ்ட ஈடு கேட்டால் பெய்லி வந்து அந்த குட்ஸை தான் மற்றவருக்கு திருப்பி கொடுத்ததுனாலேயோ அல்லது அந்த கிராட்டிடியூடஸ் பெயில்மெண்ட் முடிகிற வரைக்கும் பாதுகாத்ததுக்காகவோ ஏதாவது செலவுகள் இருந்தார்னா அதை அவர் பெயிலார்கிட்ட இருந்து திருப்பி வாங்கி கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு கிளைம் காம்பன்சேஷன் இன் கேஸ் ஆஃப் ஃபால்ட்டி குட்ஸ் செக்ஷன் 150. இப்போ ஒரு பெய்லார் வந்து பெய்லிக்கிட்ட பொருட்களை கொடுத்துருக்காரு, ஆனால் அந்த பெய்லார் வந்து பெய்லிக்கு அந்த குட்ஸில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டை பற்றி எதுவும் சொல்லலை. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, பெய்லாருக்கு தெரிஞ்சிருக்கு, பட் பெய்லிக்கிட்ட அவர் பொருளில் இருக்கக்கூடிய குறை எதையுமே சொல்லலை. அந்த பெயில்மெண்ட் வந்து ஒரு வாடகைக்காக எடுத்திருக்காரு வண்டியை அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ வந்து அந்த பெய்லார் வந்து அந்த ஃபால்ட்னால என்ன நஷ்டம் பெய்லிக்கு ஏற்பட்டதோ அந்த நஷ்டத்தை காம்பன்சேட் பண்ணணும். அவர் வந்து அந்த குறை எனக்கு தெரியாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் கூட அந்த நஷ்டம் வந்து பெய்லிக்கு ஏற்பட்டிருந்தால் அதை வந்து அவர் ஈடு செய்ய வேண்டியதாகிறது. அது வந்து செக்ஷன் 150. நெக்ஸ்ட் ரைட் டு கிளைம் நெசசரி எக்ஸ்பென்சஸ் செக்ஷன் 158. கிராட்டிடியூடஸ் பெயில்மெண்ட்டில் பெய்லார் வந்து அந்த பெய்லிக்கு அவர் என்ன செலவுகள் அந்த பெயில்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிட்டாரோ செய்ய நேர்ந்ததோ அந்த எக்ஸ்பென்சஸ்க்காக பணமும், அதை தாண்டி எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பென்சஸ் ஏதாவது அவர் செஞ்சுருந்தாலும் அந்த பெயில்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக பத்திரப்படுத்துறதுக்காக பெயில்மெண்ட் அக்ரிமெண்ட் படிக்கு என்ன செலவு செஞ்சுருந்தாலும் அந்த செலவு எல்லாத்தையும் பெய்லார் வந்து பெய்லிக்கு திருப்பி தர வேண்டியதாகிறது. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு அப்ளை டு த கோர்ட் டு டிசைட் த டைட்டில் ஆஃப் த குட்ஸ் செக்ஷன் 167. இப்போது பெய்லிக்கிட்ட ஒரு சில பொருட்களை பத்திரமா வச்சுக்கொள்ள சொல்லி கொடுக்குறாரு. அப்போது
இன்னொரு நபர் வந்து அது தன்னுடைய பொருள் தான் அப்படின்னு வாதாடினாருன்னா பெய்லி தாராளமாக கோர்ட்டுக்கு போய் இது யாருடைய பொருளுங்கிற உண்மை கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்ட்டோட உதவியை நாடலாம். அது வரைக்கும் டெலிவரியை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அந்த உரிமையாளர் உண்மையான உரிமையாளர் யாருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பொருட்களை டெலிவர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 23. A dealer in TV delivered a TV to B for using in summer vacation. ஏ வந்து ஒரு டிவி கொடுக்குறாரு பிக்கு ஹாலிடேஸில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. சப்சிக்வெண்ட்டாக கொஞ்ச நாளில் சி வந்து அந்த டிவி என்னுடையது, அதை நான் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஏன்னு இடத்துல கொடுத்தேன், அதனால் நீ என்கிட்ட தான் கொடுக்கணும்னு பீட்டை வந்து கேட்க சொல்கிறாரு. அப்போ பி இந்த இடத்துல ஏக்கு பொருள் கொடுக்கணுமா சிக்கு திருப்பி கொடுக்கணுமாங்கிறது தெரியாததுனால கோர்ட்டுக்கு தாராளமாக போய் ரைட் ஓனர் யாருங்கிறத கண்டுபிடிச்சா அவருக்கு அந்த டெலிவரியை திருப்பி தரலாம். நெக்ஸ்ட்டு ரைட் டு பர்டிகுலர் லீன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் சர்வீசஸ் செக்ஷன் 170, ரைட் ஆஃப் ஜென்ரல் லீன் செக்ஷன் 171ங்கிறது நம்ம இந்த லெசனுடைய பின்னால் டீல் பண்ணுறோம். ரைட்ஸ் ஆஃப் பெய்லார் அண்ட் பெய்லி அகெயின்ஸ்ட் எனி ராங் டூயர், தட் இஸ் தேர்ட் பார்ட்டி. அது என்னன்னு பார்க்குறோம். இப்போது ஒரு பெய்லாரும் ஒரு பெய்லியும் ஒரு ராங் டூயர் மேலே ஏதாவது ஒரு கேஸ் போட்டால் அதுபடி என்ன ஆகும்? செக்ஷன் 180. ஒரு மூணாவது நபர் அந்த பெய்லியுடைய இடத்துல கொடுத்துருக்க குட்ஸை ஏதாவது அவருக்கு அதை பயன்படுத்த முடியாத வகையிலையோ அல்லது அந்த பெயில்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியாத வகையிலையோ அல்லது அவருக்கு ஏதாவது இன்ஜுரியான ஆக்ஷன் எடுத்தாலோ அந்த பெய்லி வந்து அந்த ஓனர் இடத்துல அதற்கு தகுந்த ஒரு நஷ்ட ஈடை கேட்குறதுக்கு கேஸ் போடலாம். இந்த இடத்துல வந்து ஒரு பெயில்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பெய்லாரோ பெய்லியோ அந்த தேர்ட் பர்சன் இந்த மாதிரி ஒரு இன்ஜுரியோ அல்லது அந்த பொருளை பயன்படுத்தாத வகையில் ஏதாவது செயல்பாடு செஞ்சுருந்தாலோ அவர் மேலே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கேஸ் போடலாம். இதில் இவங்க 2 பேரும் அந்த காம்பன்சேஷனை எப்படி பயன்படுத்திக்கலாம், எப்படி எந்த விகிதத்தில் பயன்படுத்தலாங்கிறது பார்த்தா அது செக்ஷன் 184. அந்த காம்பன்சேஷன் அல்லது ரிலீஃபுங்கிற வகையில் என்ன கிடச்சதோ அதை வந்து பெய்லாருக்கும் பெய்லியும் அவங்கவுங்களுக்கு என்ன உரித்தான ஒரு பகுதியோ அந்த அந்த ராங் டூயருடைய நஷ்டம் அவங்கவுங்களுக்கு எந்த விகிதத்தில் ஏற்பட்டதோ அந்த விகிதத்தில் இதனால் கிடைக்கக்கூடிய காம்பன்சேஷனையும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது செக்ஷன் 181 சொல்லுது.